Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wa aqibatil muttaqin. Wassalatu wassalamu ala mursalin. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Alim fil Qur'anil Majid. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wadhkur fil kitab Ibrahim innahu kana siddiqan nabiyya. Sadaqallahul aliyyul alim. Inna sidqa yahdi ilal birri wa innal birra yahdi ilal jannati. Aw kama qala alaihi salatu wassalam. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த மன்றத்தில் உட்கார்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் எப்போதும் எந்த நேரமும் உண்மையுடனும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கட்டளையிடுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களுடன் இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கட்டளையிடுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் வரக்கூடிய ஆயத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்வது ஒரு 3 விஷயம். முதலாவதாக, எப்பொழுதும் உண்மை மட்டும் பேச வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையும் நேர்மையை கைவிடக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். மூன்றாவதாக, நமக்கு எதிராக இருந்தாலும் நீதி நிலைநிறுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனுடைய விளைவுகள் என்ன என்று தெரியுமா? ஒரு முஸ்லிம் தனது பேச்சிலையும் உண்மை மற்றும் நேர்மை பின்பற்ற வாழும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இவ்வாறு வாழ்பவர்களை அல்லாஹ் நேசித்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றான். அல்லாஹ் தாம் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் காலகட்டத்தில் ஒரு நாள் சய்யிதினா அமீருல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்கள் தோழர்களும் குதிரைகள் சென்று கொண்டிருந்தார்கள் காட்டு பகுதியில். அப்பொழுது ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சிறுவனிடத்தில் போய் கேட்கிறார்கள், இத்தனை ஆடுகள் இருக்கிறதே, ஒரு ஆட்டை என்னிடத்தில் கொடுத்து விடு என்று கேட்டார்கள். அப்பொழுது சிறுவன் சொன்னான், இது என்னுடைய ஆடு கிடையாது, இது என்னுடைய ஆடு கிடையாது, இந்த ஆட்டுக்கு சொந்தக்கார எஜமான் ஊரில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த சிறுவனிடத்தில் சொன்னார்கள், இத்தனை ஆடுகள் இருக்கிறது, ஒரு ஆட்டை என்னிடம் கொடுத்து விடு, உனக்கு 2000 ரூபாய் பணம் தரையும், லாபம் தானே. உங்க எஜமான் கேட்டார்னா ஓனாய் அடித்து விட்டது, இல்லைன்னா இறந்து விட்டு என்று சொன்னார்கள். அந்த சிறுவன் சொன்னான், உமர் ரலியல்லாஹு கண்களை பார்த்து சொன்னான், அல்லாஹ் எங்கே என்று கேட்டான். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது, கண்ணீர் வெளியேது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சிறுவனை அழைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர் எஜமான இடத்தில் அழைத்து கொண்டார்கள். யாருடைய எஜமான்? இந்த ஆட்டுடைய எஜமான இடத்தில் அழைத்து கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து கொண்டு அந்த சிறுவனை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையில் இருந்த தீகாரை எடுத்து கொடுத்து அந்த சிறுவனை வாங்கினார்கள். அந்த சிறுவனை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறுவனிடத்தில் சொன்னார்கள், நீ காட்டில் வாழ்ற ஆள் இல்லை, நீ நாட்டில் வாழ்ற ஆள் என்று சொன்னார்கள். உரிமை விட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இவ்வாறு வாழ்பவர்களை அல்லாஹ் நேசித்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றான். அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் தௌஃபீக் செய்வானாக.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாயார் ஒரு உபதேசம் கூட்டினார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஆனாலும் உங்களுக்கு சிறிது நேரம் நாமும் ஒன்றுக்காக சொல்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் தாயார் உபதேசம் கூட்டினார்கள். எக்காரணத்தை கொண்டும் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த நேரத்தில் இருந்தாலும், யாரிடத்திலையும் உண்மை மட்டும் பேச வேண்டும் என்று தெளிவாக சொல்லிவிட்டு பயணத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயணத்துக்கு சென்று கொண்டு போயிட்டு இருக்கும்போது கொள்ளையர்கள் வந்து வழிமறித்தார்கள். அப்ப எல்லா இடத்திலும் தங்க காசுகள் வழிமறித்து எல்லா இடத்திலும் வாங்கினார்கள் அந்த கொள்ளையர்கள். அப்பொழுது அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு திருடன் வந்து கேட்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும்போது அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என் இடத்தில் 40 தங்க காசுகள் இருக்கு என்று சொன்னார்கள். அந்த திருடன் நம்பவே இல்லை. ஏன் தெரியுமா? அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு அவர்கள் சிறுவனாக இருந்தார்கள். இவனிடத்தில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த திருடன் போய்விட்டான். இன்னொரு நபர் வந்து கேட்கிறான் அப்துல் காதர் ஜெயிலானி இடத்தில் வந்து, உன் இடத்தில் என்ன இருக்கு என்று கேட்கும்போது அதே பதிலாக தான் சொன்னார்கள், என் தாயார் 40 தங்க காசுகளை சட்டை பைக்குள் தைத்து வைத்தேன் அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இதை சொன்னவுடன் அந்த கூட்டத்தில், அந்த திருடனோட கூட்டத்தில் ஒரு தலைவன் இருப்பான்ல, அவன் காதில் கேட்டு விட்டது. அந்த கேட்டவுடன் அந்த தலைவர் வந்து கேட்கிறான், உன் இடத்தில் என்ன இருக்கு என்று கேட்கும்போது அதே வார்த்தை தான் சொன்னார்கள். அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு அதே பதில் தான் சொன்னார்கள், என் தாயார் 40 தங்க காசுகளை இந்த சட்டை பைக்குள்ளே வச்சு அனுப்பி வைக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த திருடன் அப்துல் காதர் ஜெயிலானி இடத்தில் பறிமுதல் செய்யும் போது 40 தங்க காசுகள் இருந்தது. அந்த திருடன் சொல்லுகிறான், இந்த காசை என்னிடத்தில் ஏமாத்தி இருக்கலாமே, ஏதாவது பொய் சொல்லி ஏதாவது ஏமாத்தி இருக்கலாம் என்று சொல்லும் போது அந்த சிறுவன் சொல்லுகிறான், என் தாய் யார் இடத்திலும் பொய் மட்டும் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு எனக்கு பயணத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவன் அந்த சொன்னவுடன் அவன் அந்த திருடன் உடனே மனம் மாறி நல்லவனாகிவிட்டான். இந்த இடத்தில் அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா உண்மையை பேசினார்கள். அவனுடைய பிரதிபலன் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவர் திருட்டு பழக்கத்தை விட்டு நல்லவனாக ஆகிவிட்டான். இதே போன்று நாமும் உண்மையை பேசினால் அதோடைய பிரதிபலன் சுற்றி உள்ளவர்களை நாம் நல்லவர்களாக ஆக்கிவிடும். அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு உண்மை மட்டும் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் எதை பேசினனோ, நீங்கள் எதை கேட்டீங்களோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். சுப்ஹானல்லாஹி வஹித அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.